வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்குது? சனி பகவான் நம்மளுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்கறதால லைட்டாக டல்லாக இருப்போம், தூக்கமாக இருப்போம், மொபைலை கூட தூங்கிட்டே தான் ஸ்க்ரோல் பண்ணுவோம், ஒரு மாதிரி டல்லாக இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதுவும் குரு பயிற்சிங்க. குரு பயிற்சி நமக்கு நிறைய நல்ல விஷயம் தரப்போகுது. என்ன நல்ல விஷயம்னா மைண்டில் கிளாரிட்டி. நம்மளை சனி பகவான் பார்க்கும்போது என்னென்னா முதல்ல மைண்டில் அடிப்பார், கால்லையும் மைண்ட்லேயும் தான் அடிப்பார். ஃபஸ்ட்டு எலும்புகள், எலும்பு மஜ்ஜைகள், மூளை, இந்த கிரே பார்ட்டிகல்ஸ் இல்லை கிரே மேட்டர்ஸ் இல்லை கிரே ஆர்கன்ஸும் சொல்லுவாங்க. சாம்பல் நிற உறுப்புக்கள், மூளைலாம் சாம்பல் நிறத்தில் இருக்கும், சரிங்களா? அதான் மூளையை பாதிப்பார். கிளாரிட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருப்போம். இந்த நீங்களே யோசிங்க, ஒரு வருஷம் என்ன பண்ணுறோம், என்னடா இது, என்னடா வாழ்க்கை இது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான தெளிவுகள் இப்போ கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வீடு மாறுத்தான். அதனால் இது உங்களுக்குன்னு இல்லை, இந்த உலகத்துக்கே இது ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் சிறப்பு. மைண்ட் கிளாரிட்டி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. குடும்பத்தோடு ஆனால் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, உங்களுடைய வசதி வாய்ப்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ண நிறைய வாய்ப்புகளுக்கு பண்ணிட்டு வரும்போது நல்ல மெமரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா? குழந்தை குட்டிங்களோட போங்க, ரொம்ப சந்தோஷம். டன். கையில் காசு இருக்குங்க, நம்ம கையில் காசு இருக்குது. அதை விட முக்கியம் என்னென்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எல்லாமே வின் ஆவீங்க. அதாவது கல்யாணம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, வேலை, பிஸ்னஸ், தொழில், வீடு வாங்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு முயற்சியில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ். இது புதனுடைய வீடுங்க. புதனுடைய வீடு பெண் வீடு, நிலம் வீடு. ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப காதல் கொடுக்குறவங்க. குடும்பத்துக்குன்னு என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட், என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாசம் போட்டு நம்மளுக்கு செய்வாங்க, சரிங்களா? ஸோ இவங்களுக்கு குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்துக்காக நீங்கள் எதனா வாங்கி போடணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருந்த டைம். கன்னிராசியோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ உங்களுக்கு கன்னிராசி டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ குரு பகவான் அந்த வீட்டிலேருந்து மாறிட்டார், இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டிலேருந்து மாறிட்டார். அதனால் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்கார், ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் நல்ல முன்னேற்றம் வரும். போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த சிறுதானியம்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொழில் சூப்பரான வளர்ச்சி. அது சிறுதானியம்க்கு வளர்ச்சின்றது ஒரு பக்கம். கன்னி ராசி லக்னம்,
இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக வந்தாங்க. ஃபாரினுக்கெலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் இல்லை வெளியூர் வெளி மாநிலம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே ஏதோ ஒரு இடத்துக்கு விற்க போகிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக வரும். அந்த உணவு சார்ந்தது நல்லபடியாக வரும். யாராவது ஐடியில் வேலை செய்கிறீங்க, ஏன்னா இது புதன் வீடு, நல்ல அறிவு இருக்கும். ஐடியில் வேலை செய்கிறீங்க, ஃபாரினுக்கு ட்ரிப்புக்கு அனுப்புகிறாங்க, லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, போயிட்டு வாங்க. சூப்பராக நல்ல விதமாக ஏதாவது ஒரு நல்ல திருப்பு முனை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும் இந்த வருஷம். அதுவும் இந்த மாதம் தொடக்கத்துலலாம் பார்ப்பீங்க நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கல்யாண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஏழாம் வீட்டில் சனி பகவான் அங்கே தான் உட்காந்துட்ருக்கார். அப்போனா ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். நான் சில பேர் பார்த்தேன், ஒன்றா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மேரேஜ் சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து சுக்கிரனை நல்ல ஆக்டிவேஷன் பண்ணணும். அதை சொல்லுவாங்க, வீட்டில் பெட்ரூமில் வந்து அந்த பெட்ஷீட்டோ கர்டைன்ஸோ ரொம்ப லைட் கலரில் இருக்கணும், ஒயிட் இல்லை லைட் கலர். அப்படி இருக்க மனசு அமைதியாகும், மனசு கான்சன்ட்ரேட் ஆகும். சரி, நம்ம தூங்குகிறோம் எழுந்துக்கிறோம், 8 மணி நேரம் அழகாக ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? மைண்டு வந்து செட்டில் ஆகும், தாட்ஸை செட்டில் ஆகும். அப்போது ஒரு 24 மணி நேரம் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா, 16 மணி நேரம் நீங்கள் பேசின விஷயம், பார்த்த விஷயம், சுற்றின விஷயம், அது எல்லாமே இந்த 8 மணி நேரத்தில் தான் உங்கள் மைண்டு மெமரியில் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் ஆகும். சரிங்களா? அதனால் அந்த ஆர்கனைஸ் ஆகிற அந்த இடத்துல சுத்தமாக இருக்கணும், நறுமணம் நல்லா இருக்கணும், லைட்டான கலர்ஸ் இருக்கும்போது மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அங்கே உட்காந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம், பெட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, என் பிஸ்னஸ் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா மறுநாள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. அதனால் சுக்கிரன் ஆக்டிவேஷன் பற்றி வகுப்புலாம் நிறையா இருக்கேன். என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நல்ல இணக்கம் வரும். யாராவது கல்யாணத்துக்கு தேடிட்டுருக்கீங்க, கல்யாணம் இன்கேஸ் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம எப்பயுமே சொல்கிற அந்த நாட்களும் ஹோரைகளும் பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, சுக்கிரன் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. இந்த ஹோரைகளை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அந்த நாளில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது, நீங்கள் வந்து பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண நல்ல தெளிவடைவீங்க. தெய்வ வழிபாடுனா கிருஷ்ணர் பாமா ருக்மிணியோட வழிபாடுங்க. இவர் கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறதுனால எல்லா ஊர்லேயும் கன்னிமார் தெய்வங்கள் இருக்குது. கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடுங்க. படையில்ங்க, படையில் இட்டுட்டு அந்த இடத்துலையே கோவிலில் அன்னதானம் கொடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரி, இப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே
வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ ஒரு, இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.